ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்கள வாழ்த்துகிறேன். இந்த வாரம் நம்ம பார்க்கிற தலைப்பு என்னன்னா, நோக்கி பாருங்கள். ஆமா. நம்ம யார நோக்கி பார்க்கணும்னு தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். சரியா? அதற்கு ஆதாரமா எடுத்த வசனம் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஏசாயா 51வது அதிகாரம் 1, 2. முதலாவது வாசிக்கிறேன் கேளுங்க. நீதியை பின்பற்றி கர்த்தரை தேடுகிற நீங்கள் எனக்கு செவி கொடுங்கள். நீங்கள் வெட்டி எடுக்கப்பட்ட கன்மலையையும், நீங்கள் தோண்டி எடுக்கப்பட்ட துறவின் குழியையும் நோக்கி பாருங்கள். உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள். அவன் ஒருவனாய் இருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன். அப்போ இதில் 3 காரியம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்மள எப்படி சொல்றாங்க கர்த்தரை, நீதியை பின்பற்றி கர்த்தரை தேடுகிற நீங்கள் எனக்கு செவி கொடுங்கள் இருக்கு. அப்போ நம்ம நீதியை பின்பற்றுவோன்னு கர்த்தர் சொல்றாரு, கர்த்தரை தேடுவோம். நம்ம என்ன பண்ணணுமா, ஃபர்ஸ்ட் யாரை பார்க்கணும்? வெட்டி எடுக்கப்பட்ட கண்மலை, நம்மளுடைய ஞான கண்மலை இயேசு கிறிஸ்து. அவர் நம்மளுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கன்னு முதலாவது இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கணும். நம்ம வாழ்க்கையில் என்ன பிரச்சனை போராட்டங்கள் வந்தாலும் நம்ம இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கும்போது நம்மளுக்கு அதுலேருந்து ஒரு விடுதலை கிடைக்கும். 2வது, நீங்கள் தோண்டி எடுக்கப்பட்டு துறவின் குழியையும் நோக்கி பாருங்கள். நீங்கள் வேதத்தில் இந்த துறவின் குழியை பார்க்கும்போது உங்களுக்கு எதெல்லாம் ஞாபகம் வருதுன்னு பார்க்கலாம். ஈசாக்கு காலத்தில் துறவு தோன்றாங்க இல்லையா? அப்போ என்னாச்சு? தூத்து போட்டாங்க, பிரச்சனை வந்துச்சு. ஆனால் கர்த்தர் ஒரு ரெகோபோட்டை கட்டளையிட்டாரு. அதே போல தான் இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் என்ன பிரச்சனை வந்தாலும் உங்கள் வாழ்க்கையில் ரெகோபோட் இருக்கிறது நீங்கள் மறந்துடக்கூடாது. அதாவது ஃபஸ்ட்டு என்ன சொன்னால், இயேசு கிறிஸ்துவை பார்க்கணும். ஏசப்பா விட நம்ம பாடுபடல இல்லையா? அவர் நம்மளுக்காக ரத்தத்தை சிந்தினார், அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், பாதிக்கப்பட்டார். அதனால் நம்ம பிரச்சனை அவருக்கு முன்பாக ஒன்றுமே கிடையாது. அவர் நம்மளுக்காக யாருத்தையும் செய்து முடிக்கிட்டாங்க. ஏசப்பா சிலுவையில் வெற்றி சரண்டாங்க. அதனால் நீங்கள் ஏசப்பா நோக்கி பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு தைரியம் வேணும். எந்த பாவமும் சாபமும் என்ன தொடர அதிகாரமே கிடையாது. ஏசப்பா ஜெயம் எடுத்துட்டார். நானும் ஜெயம் பெற்ற மகளாய் தான் இந்த பூமியில் வாழ்வேன் நீங்கள் விசுவாசி. 2வது, வேதத்தில் கொடுக்கப்பட்ட அற்புதங்களை பார்க்கணும். எப்படி ஈசாக்கு வாழ்க்கையில் ஏசைக்கு சித்த நிறைஞ்சா, ஆனால் ரெகோபோட்டையும் கர்த்தர் கட்டளையிட்டாரு. யாராவது உங்ககிட்ட பிரச்சனை பண்ணுறாங்களா? அது முடிந்தது, ரெகோபோட் நம்ம வாழ்க்கையில் தொடங்கும். 3வது, நம்ம வேதத்தில் யாரை நோக்கி பார்க்கணுன்ட்டு இருக்கு, உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராரையும் நோக்கி பாருங்கன்ட்டு இருக்கு. அவங்களுக்கு கர்த்தர் என்ன பண்ணாரு? கர்ப்பம் செத்து போச்சு இல்லையா? சரீரம் செத்து போச்சு. ஆனால் கர்த்தர் அவங்கள அழைத்து ஆசீர்வதித்து அவங்களை பெருக பண்ணினாங்க. இது மனுஷனால் முடியவே முடியாது. ஆனால் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் எது முடிஞ்சு போச்சு, இனிமேல் நம்ம வாழ்க்கையில் நம்பிக்கையே இல்லைன்னு நினைக்கிறீங்களா? ஆபிரகாம் சாரால பாருங்கள். அவங்க விசுவாசத்தின் தகப்பனாக இருந்தாங்க ஆபிரகாம். அதனால கர்த்தர் அவங்க வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்தாங்க. யெகோவா இறைவன் அவங்க தேவைகளை சந்தித்தாங்க. இன்றைக்கும் நீங்கள் ஆபிரகாமையும் சாராளை நோக்கி பார்க்கும்போது நீங்கள் நினைக்கணும், கர்த்தர் அவங்களுக்கு செய்தாங்கன்னா கண்டிப்பாக எனக்கும் செய்வார், என்னை கைவிட மாட்டாருங்கிற விசுவாசம் வரணும். அதனால் நம்ம நோக்கி பார்க்க வேண்டிய காரியங்களை இயேசு கிறிஸ்துவை பாருங்கள். வேதத்தில் சொல்லப்பட்ட அற்புதங்களை பாருங்கள். ஆபிரகாம் சாராளை பாருங்கள். கர்த்தர் ஆசீர்வதித்து பெருக பண்ணுகிற தேவன் ஒரு நாள் நம்மளை குந்தி போக விட மாட்டார், குறுகி போக விட மாட்டார். அதனால் சோர்ந்து போகாதீங்க, மகிழ்ந்து களி கூறுங்க. ஜெபம்லாமா? எங்கள் அன்பன் பரலோக பிதாவே, இந்த அருமையான நாளுக்காக வேலைக்காய் நன்றி அப்பா. இந்த நாளில் நீர் பேசின ஒவ்வொரு வார்த்தைகளுக்காக நன்றி. இன்றைக்கும் ஏசப்பா உண்மை நோக்கி பார்க்கிறோம். நீருக்கு வேதத்தில் கொடுக்கப்பட்ட அற்புதங்கள் அடையாளங்களை பார்க்குறோம். ஆபிரகாம் சாராளை நோக்கி பார்க்குறோம். எங்களுக்கும் நீங்கள் செய்ய வல்லவர் ஏசப்பா. நீங்கள் எங்களுக்காக எல்லாத்தையும் செய்து முடித்தீங்க. நாங்களும் உம்முடைய வழியில் நடந்து உமக்கு பிதாவுக்கு சுத்தமானதை செய்து அப்பா அற்புதத்தை பெற்றுக்கொள்ள உதவிச்சிங்க. ஜெயம் பெற்றவரில் இந்த பூமியில் வாழ வச்சிங்க. பாவத்தை சாபத்தை செய்தவரில் வாழ உதவிச்சிங்க. எங்கள் வாழ்க்கையிலையும் அற்புதங்கள் நடக்கட்டும். எப்படி நீங்கள் ஆபிரகாம் சாரால் ஆசீர்வதித்தீங்களே எங்களையும் ஆசீர்வதிங்க. தேவனா மாத்திரம் முடிப்பட்டோம். நான் ஜபத்தை கேட்டு ஆசீர்வதிக்கிற பிதாக்கு வந்து பசங்க கூட ஆண்குள் செலுத்தமையா பிதாவை சாகல துளிகான மரியாதை செலுத்தங்கத்தவை மீட்பெரும் ரஷ்மா கிறிஸ்து நீதி நாமத்தில் ஜெபம் தான் பிதாவை ஆமேன். கர்த்தரை நோக்கி பாருங்க, ஏசப்பாவை நோக்கி பாருங்க. வேதத்தில் கொடுக்கப்பட்ட அற்புத அடையாளங்களை நோக்கி பாருங்க. ஆபிரகாம் சாராளை நோக்கி பாருங்க. விசுவாசத்தில் வல்லவர்களாக இருக்குங்க. தேவனத்திலேருந்து அற்புதம் பெறுங்க. கர்த்தருக்கு இஷ்டமான இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராங்க. ஆமேன். அல்லேலூயா.